வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க போகிற கொஷின்ஸை மோஸ்ட் ப்ரிடிக்டட் கொஷின்ஸுங்கிற சீரீஸில் பார்க்க போகிறோம். இந்த கொஷினை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். மினிமம் ஒரு நீட் எக்ஸாமில் 15 to 20 கொஷினை நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்க டாபிக் வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸில் நமக்கு எப்பயுமே ஒரு கேரண்டியான கொஷின் இருக்குது, அதுதான் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த டாப்பிக்கில் கொஷின் கேட்காத இயர்ஸே கிடையாது, ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. 2020 கேட்ட இந்த கொஷினை பாருங்கள். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் செப்பரேஷன் பிட்வீன் த கொஹிரண்ட் சோர்ஸ் வந்து ஹாஃப் ஆகுது. செப்பரேட் பிட்வீன் த கொஹிரண்ட் சோர்ஸ் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், ஸ்மால் டி. அது ஏற்கனவே இருந்த டியை விட ஹாஃபாக குறையுது. டி டேஸ்ங்கிறது இப்போ புதுசாக இருக்கக்கூடிய வேல்யூ, சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் of the screen and the coherent source is doubled. Distance capital D இது என்ன ஆயிடுச்சு, 2 times the previous distance ஆயிடுச்சு. அப்படின்னா fringe width என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. fringe widthக்கான ஃபார்முலா என்ன, பீட்டா ஈக்குவல் டு லேம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. இதில் இந்த புது வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. பீட்டா டேஷ், இந்த டேஷோட நியூ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். லேம்டா இன்ட்டு டிக்கு பதிலாக 2D பை இந்த லேம்டா பை 2, இந்த 2 திரும்ப மேலே போகுமா, அப்போ இது என்ன ஆயிரும், 2 × 2 4 ஆயிரும். 4 டைம்ஸ் லேம்டா கேபிட்டல் டி பை, இது வந்து ஸ்மால் டி இல்லையா, பை ஸ்மால் டின்னு இருக்கும். இதோட வேல்யூ தான் பீட்டா. அப்போ பீட்டா இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது அப்படியே பீட்டா இங்கே இருக்குது. அப்போ பீட்டா என்ன ஆகிருக்கு, 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பீட்டா டேஷ் வந்து என்ன ஆகுது, 4 டைம்ஸ் பீட்டாவாக இன்க்ரீஸ் ஆகுது. ஈஸியான ஒரு கொஷின் தான். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மீதி கொஷின் பார்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், கன்ஃபார்ம் கேட்கறதுக்கு சான்ஸ் உள்ள கொஷின். ரெண்டாவது டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணிக்கிறது டியூவல் நேச்சர். டியூவல் நேச்சரை பொறுத்தளவில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற டாபிக் தான் அதிகமாக கொஷின் கேட்க சான்ஸ் உள்ள டாபிக். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் இதுவரையும் 35 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நீட்டில் ஆல் ஓவர். அது அந்த அளவுக்கு அதிக தடவை ரிப்பீட் பண்ணக்கூடிய டாபிக் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். கன்ஃபார்ம் கொஷின் வரதுக்கு எவ்ரி இயர் சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் இது வந்து கேட்ட கொஷினை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒரு லைட் ஃப்ரீக்வன்சி வந்து அதோட வேல்யூ வந்து 1.5 டைம்ஸ் ஆஃப் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியோட கூட இருந்தாலே அந்த இடத்துல ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ங்கிறது வந்து பாசிபிள். இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஆஃப் டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க, இன்டென்சிட்டி வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டில் என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ஹாஃப் டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாலும் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1.5 டைம்ஸ் V0 பை 2 பண்ணோம்னா என்ன ஆகும், 0.75 நியூ0 வந்துடும். இப்போ 0.5 நியூ0ங்கிறது ஒரு நியூ0 கம்மி. ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி நியூ0 இருக்கணும். நியூ0ங்கிறது ஒரு நியூ0 இருக்கணும். இது 0.75ங்கிறது அதை விட கம்மி. மினிமம் ரெக்யர்டு ஃப்ரீக்வன்சி அங்கே இல்லை அப்படின்னா எலக்ட்ரானே எமிட் ஆகாது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் வந்து நாட் பாசிபிள், எமிஷனே இருக்காது. ஸோ எமிஷன் இல்லைன்னா ஜீரோ கரண்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஜீரோ, கரண்ட்டே இருக்காது. இன்டென்சிட்டி வச்சு நம்ம பேசவே தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டென்சிட்டி என்ன செய்ய போகுது, அந்த லைட்டோட இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் தான் சேஞ்ச் ஆக போகுது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இந்த இடத்துல எமிஷனே இல்லாதப்போ நம்ம இன்டென்சிட்டி வச்சு எதுவுமே பேச முடியாது. எமிஷன் இருக்கணும்னா மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது தேர்டாக ஆட்டம்ஸு. ஆட்டம்ஸில் கன்ஃபார்ம் கேட்கக்கூடிய டாபிக் போர்ஸ் மாடல். போர்ஸ் மாடலில் எல்லா வருஷத்துலேயும் கொஷின் இருக்குது. இந்த கொஷின் பாருங்கள், டோட்டல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் இன் ஆர்பிட் மைனஸ் 3 எலக்ட்ரான் வோல்ட்டு. கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. நமக்கு E = 13.6 பை n² ஃபார்முலா அது தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா டோட்டல் எனர்ஜி வச்சுட்டு கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கேட்கறதுனால அதுக்கான ரிலேஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இது என்ன ரிலேஷன், டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை 2. இந்த ஒரு ரிலேஷன் தெரிஞ்சிருந்தால் போதும். இது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு -13.6 பை n² ஒரு எலக்ட்ரான் வோல்ட் ஒரு ஆர்பிட்டுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த எலக்ட்ரான் வோல்ட் வச்சு அது இங்கே நமக்கு தேவையில்லை. டோட்டல் எனர்ஜி வச்சுக்கிட்டு டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவில் நமக்கு தேவையானது கைனடிக் எனர்ஜி. இதை வச்சுக்கிட்டு கைனடிக் எனர்ஜி மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் டோட்டல் எனர்ஜி வருமா, அப்போ வேல்யூ டோட்டல் எனர்ஜி என்ன கொடுத்துருக்காங்க, -3.4 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இது வந்து 3.4 எலக்ட்ரான் வோல்ட் கைனடிக் எனர்ஜி கிடச்சிருச்சு.
இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு எழுத என்ன வரும், 2 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி. அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 3.4 இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6.8 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 3.4 எலக்ட்ரான் வோல்ட் கமா மைனஸ் 6.8 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது ஆன்சர், டி ஆப்ஷன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இப்படி தான் 2019 கொஸ்டின் இது. இவ்வளோ ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ்லாம் வருது. நமக்கு பேசிக் ஐடியா இருந்தால் போதும். நல்ல தியரியை படிச்சுக்கிட்டு 12th பொறுத்தவரை கடைசி 5 லெசனில் மேக்ஸிமம் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதை நல்ல தியரி புரிஞ்சிருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். வித்தின் அ மினிட் சால்வ் பண்ணக்கூடிய ஈஸியான கொஸ்டின். 4th டாபிக் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது நியூக்ளியர். நியூக்ளியரில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் டிகே. இதில் வந்து கேரண்டியாக கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. அதில் ரீசெண்ட் இயரில் கேட்ட கொஸ்டினை ஒரு இன்ஸ்டண்ட்டில் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டெக்ரேஷனோட ரேட் கொடுத்துருக்காங்க. dN/dt பர் செகண்டில் கொடுத்துட்டாலே அது டிஸ்இன்டெக்ரேஷனோட ரேட், நம்பர் ஆஃப் டிஸ்இன்டெக்ரேஷன் பர் செகண்டு. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் இது வந்து என்னவாக இருக்குது, 10^10 பர் செகண்டாக இருக்குது. அந்த எலமெண்ட்டோட ஹாஃப் லைஃப் டி ஆஃப் வந்து 2.2 × 10^9 செகண்ட்ஸாக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் நம்பர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா n = n0 × e λT. இங்கே dN/dt கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலாவை நமக்கு தேவையானபடி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dN/dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணோம்னா n0ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு. இங்கே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் e⁻t இருக்குது. e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா e⁻x தான் வரும். அப்போ e⁻ -λT அப்படியே வரும். இந்த x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, -λT. இதை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -λ மட்டும் வரும். அதான் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இதே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, சில புக்கில் இந்த ஃபார்முலா டேரெக்டாகவே இருக்கலாம். ஓகே, இப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த டேர்ம் தான் இங்கே அப்படியே ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ நான் ஃபார்முலா எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், λ இன்ட்டு என்ன போட்டுக்கலாம். இதோட வேல்யூ வந்து n = λ n போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு என்ன தேவை, லேம்டா மட்டும் தேவை. லேம்டா இருந்தால் இந்த n தான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. dN/dt ஏற்கனவே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ லேம்டாவுக்கான டைரக்ட் ஃபார்முலா என்ன, λ = 0.693/T12. ஸோ 0.693 T ஆஃப் வேல்யூ நமக்கு ஏற்கனவே இருக்குது 2.2 × 10^9. இந்த 10^9 மேலே கொண்டு போய் சிம்பிளை பண்ணி நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து அதோட வேல்யூ 3.15 × 10^-10 per second வருது. ஓகே, இதை வச்சுக்கிட்டு dN/dt நமக்கு என்ன இருக்குது, -λn இருக்குது. ஸோ n வேணும். n-க்கு dN/dt லேம்டா இந்த பக்கம் வரும்போது 1/λ வரும். மைனஸ் நான் விட்டுட்டேன். அது டிஸ்இன்டெக்ரேஷன் அந்த மீனிங்காக தான் கொடுக்குறது. நியூமரிக்கலாக அதுக்கு வந்து இந்த வேல்யூ இல்லை. நியூமரிக்கல் வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான் டிஸ்இன்டெக்ரேஷன் ரேட்டுக்குனால. ஸோ dN/dt 10^10 டிவைடட் பை லேம்டாவோட வேல்யூ 3.15 × 10^-10. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு வந்து 3.17 × 10^19 கிடைக்குது. ரேடியோ ஆக்டிவ் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஒரு சாம்பிள் கொஸ்டின் கொஞ்சம் கால்குலேஷன், போன வருஷம் கேட்ட கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால் அதுக்கு முன்னாடி வருஷம் கேட்ட கொஸ்டின் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கால்குலேஷன் 2 ஃபார்முலா இன்வால்வ் ஆகிற மாதிரி இந்த கொஸ்டின் இருக்குது. n கேட்டிருக்காங்க. n-க்கான n வச்சுக்கிட்டு dN/dt கொடுத்தனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு ஃபார்ம் கொண்டு வரோம். அதில் நமக்கு ரெக்யூர்டு ஒரே ஒரு விஷயம் தான் லேம்டா, டிகே கான்ஸ்டன்ட் இருக்கிற லேம்டா. டிகே கான்ஸ்டன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, 0.693/T ஆஃப். அது வந்து நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். 5th டாபிக் நான் எடுத்துக்கிறது எலக்ட்ரானிக் டிவைசஸ். எலக்ட்ரானிக் டிவைசஸில் கன்ஃபார்ம் கொஸ்டின் கேட்குறது அப்படின்னா செமிகண்டக்டர்ஸோட தியரி பார்ட் ஃபுல் தியரி படித்து வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் எக்ஸ்டென்சிக்கில் ஃபுல் தியரி படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. அதில் பிஎன் டயோட்ஸ் ரொம்ப முக்கியம். பிஎன் டயோடோட பேசிக் ஐடியா வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின் எவ்ரி இயர் கேட்குறாங்க. லாஸ்ட் இயர் கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு புக் பேக் நியூமரிக்கல் இருக்குது. இந்த இன்க்ரீஸ் இன் வித் ஆஃப் டிப்ளீஷன் அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, வித்து எப்போ டிப்ளீஷன் லேயரோட வித்து வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும், என்ன பயாஸில்
அது வந்து ரிவர்ஸ் பயாஸில் தியரியிலே இது க்ளீனாக இருக்குது. ரிவர்ஸ் பயாஸில் என்ன ஆகும், ஃபார்வர்ட் பயாஸில் என்ன ஆகுங்கிறது, டிப்ளீஷன் லேயரோட திக்னஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸில் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த சீரீஸை கன்டினியூ பண்ணி எலக்ட்ரானிக்கில் வந்து நமக்கு மினிமம் 3 கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் அந்த டாப்பிக்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.